ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான அழைப்பை கொடுத்த கனத்துக்குரிய போதகர் அருமையான பாஸ்டர் வின்சென்ட் ஐயா அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். மற்றும் இந்த ஊழியத்திலே இணைந்து செயல்படுகிற எல்லா தெய்வ பிள்ளைகள், குடும்பத்தார் மற்றும் உடன் ஊழியர்கள் உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கண்களை மூடி ஆவியானவரை எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரை நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரை எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் நாங்கள் கர்த்தருடைய அண்டையில் கிட்டி சேர, இன்னும் நெருங்கி வர கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கர்த்தருக்கு எங்களை கூட்டி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்கள் கரத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வ மகிமை, ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே, கர்த்தருடைய வார்த்தைகள், ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில ஆண்டவர் இறங்கி வந்து எங்களோடு கூட பேசும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கார்டு பிடிங்க, மேஜர். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரங்களை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, தகப்பனே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு கர்த்தர் நீர் இடைபடுவீராக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய வார்த்தை நீர் அதிகமாய் மகிமைப்படுத்தியிருக்கிறீரே, அந்த மகிமையான வார்த்தைகளை எங்களோடு கூட பேசும். அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம்
4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 32ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? 32, 2 ராஜாக்கள் 4:32. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். கவனிங்க, இந்த பிள்ளை யாரு, எப்படி இந்த பிள்ளை வந்தது, ஏன் செத்தது, அதுக்கு பிறகு என்ன ஆனது என்பதை தான் இன்னைக்கு கர்த்தருடைய ஒத்தாசையோடு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க விரும்புகிறேன். இந்த பிள்ளை குறித்து முதல் ஒரு முகவுரை சொல்லிட்டு நான் செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். நீங்க 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது இந்த பிள்ளை குறித்து சொல்லுகிறது, பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டார். எலிசா தீர்க்கதரிசி எப்போதெல்லாம் எந்த பட்டணத்திற்கு ஊழியத்துக்கு சென்றாலும் அங்கே அவரை கனம் பண்ணுவார்கள். ஸோ கர்த்தர் இந்த எலிசாவை சூனேமுக்கு அனுப்பும்போது இந்த சூனேம் ஊர்ல இருக்கிற ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ, ஒரு பெண், இவரை போஜனம் பண்ணும்படி வருந்தி அழைக்கிறாங்க. ஐயா, நீங்க ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டீங்க, எங்க வீட்டில் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ இவர் அவங்க வீட்டுக்கு போறாரு. இவங்க அவரை ரொம்ப கனம் பண்ணி, ஒரு ஊழியக்காரனை எவ்வளவு கனம் பண்ண முடியுமோ அவ்வளவு கனம் பண்ணி அன்பாய் நேசித்து அவரை போஷித்து அவருக்கு சகல சரக்கனையும் அவர்களுக்கு செய்தார்கள். 13ஆம் வசனம் பாருங்க. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நான் வந்து என் ஜனத்தின் நடுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த தீர்க்கதரிசி கேட்கிறாரு, இவ்வளோ அன்பா என்ன கவனிக்கிறீங்களேம்மா, உங்களுக்கு ஏதாவது ஜெபிக்கணுமா, உங்க வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா, அல்லது உனக்காக ராஜாவிடத்துல சேனாதிபதி இடத்துல நான் பேசணுமா அப்படின்னு சொல்லி இங்கே தீர்க்கதரிசி கேட்டபோது அந்த அம்மா சொல்றாங்களா, நான் என் ஜனத்தின் மத்தியில சுகமாய் குடியிருக்கிறேன். சரி, அதுக்கு பிறகு 14ஆம் வசனம், அங்க கேயாசி வந்து, அதாவது எலிசாவுடைய உடன் ஊழியக்காரன் வந்து சொல்றாரு, அதாவது அவளுக்கு அங்க 14ஆம் வசனம் பாதியிலிருந்து வாசிக்கிறேன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். ஸோ எல்லாம் இருக்குது, கனம் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது, பணம் இருக்குது, சகல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது, சந்ததி இல்லை. அப்ப இந்த விஷயத்தை எலிசாவிடத்துல கேயாசி வந்து சொல்றார், நமக்கு இவ்வளோ கனம் பண்ற இந்த பெண்ணுக்கு சந்ததி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன உடனே இப்ப எலிசா என்ன செய்யறாரு, 16ஆம் வசனம் பாருங்க. 16ஆம் வசனம், அப்போது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், அப்படின்னா ஏமாற்ற வேண்டாம். நாங்க இத்தனை வருஷம் குழந்தைக்காக எத்தனையோ முயற்சிகள் செய்தோம், எங்களுக்கு குழந்தை இல்லை, சந்ததி இல்லை, ஸோ நாங்கள் இப்படியே வாழ்ந்து முடிச்சிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நீர் திடீர்னு வந்து அடுத்த வருஷத்துல உனக்கு கர்த்தர் குழந்தையை கொடுப்பார், சந்ததி கொடுப்பார்னு சொல்றீங்களே, எங்களை ஏமாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி அங்க என்ன நடக்கிறது? 17ஆம் வசனம், அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. அந்த கணம் பொருந்திய ஸ்திரீக்கு யாரும் இல்லை, அதாவது சந்ததி இல்லை என்கிற சூழ்நிலையில் இவள் ஊழியக்காரனை கணம் பண்ணி, ஊழியக்காரரை அங்கே அவர்கள் மதித்து ஊழியக்காரனுடைய அவர்களை சந்தோஷப்படுத்தினார்கள். அப்போது ஊழியக்காரன் தேவனிடத்தில் இருந்து ஜெபித்து மன்றாடி போராடி கர்த்தர்
கர்த்தர் சமூகத்திலிருந்து பெற்றுக் கொடுத்ததுதான் இந்த குழந்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, அப்போ 18ஆம் வசனம் பாருங்க. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிற இடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போய் இருக்கும்போது அங்கே தன் தகப்பனை பார்த்து சொல்றானா, அந்த குழந்தை சொல்றான், நல்லா வளர்ந்துருச்சு குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு 8 வயசு வளர்ந்துருச்சு. வளர்ந்த குழந்தை தன் தகப்படத்துல போய் சொல்றான், வயல்ல அறுப்பறுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் குழந்தை சொல்றான், தகப்பனே என் தலை நோகிறது, என் தலை வலிக்குது அப்படின்னும் போது இவர் என்ன சொல்லிட்டாரு, அவங்க அப்பா வேலைக்காரரை கூப்பிட்டு இவனை அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுங்க, தலை வலிக்குதுன்னு சொல்றான், அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுங்க. அப்போ கொண்டு போய் விட்டும் போது அங்கே 20ஆம் வசனம், அவனை எடுத்து அவன் தாயிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். ஹல்லேலூயா. இப்ப செத்து போன குழந்தைய இந்த அம்மா எங்க எடுத்துன்னு போனாங்கன்னா, எப்பெல்லாம் தீர்க்கதரிசி அவங்க அந்த பகுதிக்கு அந்த பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு வருகிறாரோ அப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு தங்கிட்டு சாப்பிட்டுட்டு இவங்களை ஆசீர்வதிச்சுட்டு போவார், அல்லது அவர் தங்கி அங்க ஜெபம் பண்ணுவார். ஸோ அவருடைய அறைக்குள்ள கொண்டு போய் இந்த செத்து போன குழந்தைய அந்த அம்மா எடுத்துன்னு போய் வச்சிட்டாங்க. இப்ப வாசிங்க 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தீர்க்கதரிசி தன் அறைக்கு வருகிறார். தன் அறைக்கு வந்த போது 32ஆம் வசனம் பார்த்தீங்களா, எலிசா வீட்டிற்குள் வந்த போது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் உத்தரவாதம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி போராடி, ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும், இந்த குடும்பத்தில் சந்ததி இல்லை, நீங்க ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் போராடி இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் ஒரு அற்புதமான ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆனால் அதே தீர்க்கதரிசியின் அறைக்குள்ள இவரால் கொடுக்கப்பட்ட, இவரால் ஜெபித்து கொடுக்கப்பட்ட இந்த குழந்தை செத்து போய் கிடக்கிறது. ஹல்லேலூயா. இவர் வந்து பார்க்கிறாரு, என்னடா இது, நாம ஜெபித்து நாம ஆசீர்வதித்து இந்த நம்முடைய தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்த இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம அறைக்குள்ளவே செத்து கிடக்குது. விடல, செத்து போனதை விடல. அல்லேலூயா சொல்லுவோம். செத்து போனதை விடல, அறை கதவை சாற்றினார், பூட்டினார், பூட்டி கர்த்தர் சமூகத்தில் நின்றார். இழந்ததை, செத்து போனதை, அங்கே மடிந்து போனதை திரும்பவும் உயிர்ப்பித்தார், திரும்பவும் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி, நம்முடைய வாழ்க்கையில் இழந்ததை தேவன் திரும்ப தருகிற நாள். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் இழந்ததை தேவன் திரும்ப தருகிற நாள். அந்த குழந்தைய இந்த தீர்க்கதரிசி தான் கர்த்தர் சமூகத்திலிருந்து ஜெபித்து மன்றாடி போராடி, ஆண்டவரே இந்த குடும்பத்திற்காக நான் உத்தரவாதம் பண்ணி திறப்புல நின்று நான் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறேன், இந்த குடும்பத்திற்கு ஒரு சந்ததியை தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. ஆனால் சந்ததியை ஜெபம் பண்ணி வாங்கி கொடுத்தாலும் எந்த மனிதன் ஜெபித்து பெற்றுக்கொண்டானோ அதே மனிதனுடைய அறைக்குள்ள செத்து கிடக்கிறது. ஆனாலும் விடவில்லை, இழந்ததை தேவன் திரும்பவும் கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் தேவ ஜனங்களாகிய இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதோ ஒரு நாள் உங்களை ஆசீர்வதித்தது உண்மை. அல்லேலூயா. தனிமையா இருந்த உங்களை ஆசீர்வதித்தது உண்மை. வீடு இல்லாத இருந்த உங்களை ஆசீர்வதித்தது உண்மை. குடும்பம் இல்லாத உங்களை ஆசீர்வதித்தது உண்மை. தேவப்பிள்ளை, சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தில் சமாதானத்துக்கு வழி என்ன, ஜீவனுள்ள தேவன் யார் என்று அலைந்து திரிந்து கொண்டிருந்த உங்களை ஆசீர்வதித்து இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்தது உண்மை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பல ஆசீர்வாதங்களை தேவன் தந்தார். ஒரு காலத்தில் நாங்கள் நன்றாய் இருந்தோம், ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாய் இருந்தோம், ஒரு காலத்தில் உயர்த்தப்பட்டோம், ஒரு காலத்தில் நாடும் என் வீடும் தேவ சமூகத்தில் ஆசீர்வாதமாய் இருந்தோம், ஒரு காலத்தில் என் சரீரம் ஆரோக்கியமாய் இருந்தது, ஒரு காலத்தில் என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு செத்து போன நிலைமையில் இருக்கிறது என்று உங்கள் சூழ்நிலைகளை உணர்வீர்களானால் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. என்ன முடிவு பண்ணுங்க? எதையும் விட மாட்டேன், கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு திரும்ப தரணும். ஆமென். நான் ஒரு காலத்துல நன்றா இருந்தேன், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தேன், அநேகருக்கு கொடுத்தேன். ஆனா இன்றைக்கு நான் மற்றவரிடத்தில் கையேந்த வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னு சொல்லுவீர்களானால் இன்னைக்கு விடக்கூடாது. கர்த்தாவே, நான் இழந்த என் ஆசீர்வாதத்தை நீ திரும்ப தர வேண்டும். ஒரு காலத்தில் நல்ல ஆரோக்கியமா இருந்தேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்தார். எவ்வளவு வியாதியின் படுக்கையில் இருந்தேன், மரண படுக்கையில் இருந்தேன். இயேசு என்னை உயிர்ப்பித்தார், கர்த்தனுக்கு சுகம் தந்தார். ஆனால் மறுபடியும் ஏதோ ஒரு பலவீனம் திரும்ப திரும்ப என் சரீரத்தை வந்து தாக்கி கொண்டிருக்கிறது. விடக்கூடாது. கர்த்தாவே, திரும்பவும் என்னை சுகமாக்கும். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாய் இருந்திருக்கலாம். கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக சந்தோஷமாய், சமாதானமாய், நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு சமாதான குலைச்சல் காணப்படலாம். விடக்கூடாது. கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை எங்களுக்கு திரும்பவும் தாரும். ஹல்லேலூயா. எதை இழந்திருந்தாலும் இன்றைக்கு விடக்கூடாது. ஆண்டவர் கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். சிலர்லாம் சொல்லுவாங்க, சில பிரச்சனைகள் வந்துட்டா, சில போராட்டங்கள் வந்துட்டா தேவனை அறியாதவங்க சொல்லுவாங்க. கவனிங்க, தேவனை அறியாதவங்க சொல்லுவாங்க, என் தலையெழுத்து நான் இப்படி இருக்கணும்னு. ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம், நல்லா வியாபாரம் பண்ணோம், நல்லா பிசினஸ் பண்ணோம், அநேகருக்கு நல்லா கொடுத்தோம், வாழ்ந்தோம். இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கணும்னு என் தலையெழுத்துன்னு உலக மனிதன் சொல்லுவான். தேவ பிள்ளைகள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டா இது தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. எப்படி? தேவனுக்கு சித்தம் இல்லை. இந்த ஆசீர்வாதம் என்கிட்ட இருப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை. இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் போல இருக்குது, அதனால தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு நாமே தேவ சித்தம் நினைச்சு கொண்டோம். உலக மனிதன் நினைச்சான் தலையெழுத்துன்னு. தேவ பிள்ளைகள் நினைக்கிறாங்க தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு. ரொம்ப ஆவிக்குரியவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து நல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி எப்பவுமே ஜபம் ஜபம்னு சொல்லி இருக்கிறவங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இத பிசாசு தாங்க பண்ணிட்டான். ஏன்னா ரொம்ப ஆவிக்குரியவங்க தான் பிசாசை ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்துனே இருப்பாங்க எப்பவுமே. ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ இத பிசாசு தாங்க உண்டாக்கிட்டான்னு சொல்லி பிசாசு மேல போட்டுருவாங்க. நான் சொல்றேன், இந்த காலை நேரத்தில் அது தலையெழுத்தோ இதுவோ அதுவோ எதுவோ, ஆனா தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு இருப்பதும், இழப்போடு இருப்பதும், பிரச்சனையோடு இருப்பதும், வறட்சியில் இருப்பதும், வனாந்திரத்தில் இருப்பதும் கர்த்தருக்கு பிரியம் அல்ல. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் பல இழப்புகளோடு நீங்க வந்திருக்கலாம், பல போராட்டத்தோடு இங்க வந்திருக்கலாம், பல விதமான துக்கத்தோடு என் வாழ்க்கை என்றைக்கு முடிந்து போகும், என்றைக்கு என்னை மரணம் சந்திக்கும், என்னால் இந்த தோல்வியும் இழப்பையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வேதனையின் விளிம்பிலே வந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களாமா? விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். இழந்ததை தேவன் திரும்ப கொடுப்பார். நாம இழந்ததுக்கு ஏற்றது போல நம்ம வாழ்க்கையை செட் பண்ணிக்க கூடாது. எல்லாம் கவனிங்க. நீங்க இழந்ததுக்கு ஈடாக, இழந்ததுக்கு காரியமாக உங்க வாழ்க்கையை செட் பண்ணின்னு சரி வறுமை, தரித்திரம் இதெல்லாம் அப்படி வாழ்ந்துதான் ஆகணும்னு போகாதீங்க. கர்த்தர் மறுபடியும் போராடுங்க. மறுபடியும் ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தையும், என்னையும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையும், என் ஜீவியத்தையும், என் பொருளாதாரத்தையும் எல்லாவற்றிலும் கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக. வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை இந்த காலை நேரத்தில் ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயிர்ப்பிக்கும் போது நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போனதோ, எதெல்லாம் செத்து போனதோ, எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, சகலவற்றையும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் திரும்ப தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி உயிர்ப்பியும். அன்னைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில பல உபத்திரவங்கள், போராட்டங்கள். தன் குடும்பத்தை, தன் மனைவியை, தன் பிள்ளைகளை சிக்லாக்கில் விட்டுட்டு அவர் பெலிஸ்தரோடு உடன்படிக்கை பண்ணி அங்க போய் செட்டில் ஆயிட்டார். ஆனால் அங்க இருக்கும்போது அவர் யுத்தத்துக்கு போய் வரும்போது சிக்லாக்கு, தன் பட்டணத்துக்கு வந்து பார்க்கிறாரு. தன் பிள்ளைகள், தன் மனைவிகள், தன் குமாரர்கள், தன் குமாரத்திகள், தன்னுடைய ஆடு மாடுகள் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அமலேக்கியன் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். வேதம் சொல்லுது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, தாவீது தனக்கு பலன் இல்லாமல் போகும் மற்றும் மிகவும் சத்தமிட்டு அழுதான். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? அவங்க இழப்புனால வெளியவும் சொல்ல முடியல, இன்றைக்கு மற்ற இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியல. எல்லாரும் என்ன குற்றப்படுத்துறாங்க, நீ இப்படி பண்ணிட்ட, நீ அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி உன்னை குற்றப்படுத்துறதுனால ஒரு தனி அறைக்குள்ள இன்றைக்கு போராடி சத்தமிட்டு கண்ணீரோடு தேவப்பிள்ளை கதறி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார், உன் கதறலை கர்த்தர் கேட்டு, உன் கண்ணீரை கர்த்தர் துடைத்து, உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஒரு மகிமையும் வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. தாவீது கேட்கிறார், ஆண்டவரே அந்த அமலேக்கியனுடைய தண்டை நான் பின்தொடர வேண்டுமா கேட்கிறார். அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பின்தொடர், நீ பின்தொடர்ந்து போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அதே போல வேதம் சொல்லுகிறது, தாவீது சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்துகளிலும் ஆடு மாடு மொத்தம் எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். சிறியது பெரியதுனா தேவன் ஆவியானவர் இதை கூட எழுதி வச்சிருக்கிறார். சிறியதுனா ஒரு கொண்டு ஊசிய கூட விடல, கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். நீ திருப்பிக் கொள்கிற காலம், உன் சமாதானத்தை திருப்பிக் கொள்கிற காலம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் திருப்பிக் கொள்கிற காலம். கர்த்தர் இன்றைக்கு திரும்பவும் தம்முடைய வல்லமையை, திரும்பவும் தம்முடைய ஆவியை, திரும்பவும் தம்முடைய ஆசீர்வாதத்தை தேவன் நம்மீது, உங்க மீது கர்த்தர் ஊற்றுவதற்காக கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். திரும்ப ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, தேவனோடு இருந்த ஐக்கியம், ஊழியத்தில் இருந்த தேவனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு இருந்த ஐக்கியம், அன்னைக்கு இருந்த ஓட்டம், அன்னைக்கு இருந்த வாஞ்ச, அன்னைக்கு இருந்த ஆத்தும பாரம், இன்னைக்கு ஒருவேளை ஏதோ சூழ்நிலை நிமித்தம் நீங்க இழந்திருக்கலாம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்றாரு, நீ மறுபடியும் எழும்பணும். முந்தின நாட்களில் எழும்பினபடி எழும்பு என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் கேட்கிறார், நீ திரும்ப எழுப்பணும். ஒரு தேவ பிள்ளைகள் எப்போதுமே ஆசீர்வாதத்திலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எப்போதும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். கையை உயர்த்தி சொல்லுவான் ஹல்லேலூயா. வளர்ந்து கொண்டே போகணும். ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு பக்கம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், இப்படி ரெண்டும் ஈக்குவலா வளர்ந்து கொண்டே போகணும். ஒரு நாளும் குறைக்கூடாது. ஒருவரை குறைந்திருக்குமானால், இழந்திருப்பீர்களானால், தேவன் இந்த காலை நேரத்தில் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தலையிட்டு மகிமையான காரியங்களை செய்து உயிர்ப்பிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த அம்மாவை பாருங்க. இந்த சுனேமித்தியால் என்ன செய்யறாங்க? செத்து போன குழந்தைய கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியது தானே. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த கர்த்தர் தானே கொடுத்தார், இந்த தீர்க்கதரிசி தானே, நான் சும்மா இருந்தேன், என்ன பார்த்து சொன்னாரு, அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை இருக்குமா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருமா, கர்த்தர் பேசிட்டாருமான்னு சொல்லிட்டு போறாரு. நான் வேண்டான்னு தானே சொன்னேன். ஆனா இந்த கர்த்தரும் இவரும் தானே இதை கொடுத்தாங்கன்னு சொல்லி செத்து போனதை போய் புதைக்காம, செத்து போனதை போய் அடக்கம் பண்ணாம, செத்ததை தேவ சமூகத்துக்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஆசீர்வாதங்கள், உங்கள் இழப்புகள், உங்கள் போராட்டங்களை விட்டுறாதீங்க, புதைச்சு போட்டுறாதீங்க. வேணாம், இதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, இனிமே இது வேண்டாம் நினைக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் உயிர்ப்பிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு செய்தி 3 குறிப்புகள் உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு செய்தி. அந்த சுனேமித்தியால் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டாள்.
தன் மகன் 6 வயசு 7 வயசு இருக்கும், தன் மகன் செத்து போனதை கொண்டு போய் அடக்கம் பண்ணாம அவனை தேவ சமூகத்துக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து தங்குகிற ஜெபிக்கிற தேவ மகிமை நிறைந்திருக்கிற அந்த அறைக்குள்ள கொண்டு வந்து வச்சிட்டான். சோ அங்கே அவள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. சோ நாம என்ன செய்யணும்? இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? இதுதான் இன்னைக்கு செய்தி. பலர் வாழ்க்கையில பலர் இழப்புகள் இருக்கிறது இல்லையா? பல நஷ்டங்களுக்கு நீங்க அந்த கஷ்டத்தோட வாழணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், வந்துட்டு ஏன் வந்தபடியே போகணும்? ஏன் உபத்திரவத்தை அனுபவிக்கணும்? ஏன் பாடுகள் அனுபவிக்கணும்? கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படி அவர் பெரிய திட்டத்தோடு இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. சரி, 3 காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். அவர் என்ன செய்தார்? எலிசா என்ன செய்தார்? இந்த தன்னால் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்று கொடுத்த, ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி போராடி வாங்கி கொடுத்த இந்த ஆசீர்வாதம் தன்ன அறைக்குள்ளவே செத்து போய் இருக்குது. இப்ப இதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்தார்? 1 வாசிங்க, 32ஆம் வசனம், மறுபடியும் 4ஆம் அதிகாரம். இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை விட்டு எங்கேயும் திருப்ப வேண்டாம், நீங்க அதுல மட்டும் பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். யாராவது படிங்க. இல்லையா உங்க பைபிள்ல 2 ராஜாக்கள் படிங்க. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கவனிங்க, எலிசா இந்த கதவை, அவருடைய அந்த அறையை திறந்த உடனே அவர் பார்த்த காட்சி பிள்ளை செத்து கிடக்குது. இப்ப இந்த புள்ள செத்து போனது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னா, 1 பிள்ளையினுடைய தாய்க்கு தெரியும். அல்லேலூயா. பிள்ளையினுடைய தாய்க்கு தெரியும். 2வது, இந்த பிள்ளை செத்து போனது யாருக்கு தெரியும்னா, எலிசாவுடைய உடன் வேலைக்காரனாகிய கேயாசிக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, 3வது, இந்த பிள்ளை செத்து போனது யாருக்கு தெரியும் அப்படின்னா, எலிசாவுக்கு தெரியும். இந்த 3 பேரை தவிர்த்து வேற யாருக்கும் குழந்தை செத்து போனது தெரியாது. அப்பாக்கு, பிள்ளையுடைய அப்பாக்கே தெரியாது. அந்த அம்மா சொல்லல புள்ள செத்து போச்சு, இது போல நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லல. அவருக்கு கூட சொல்லாம கொண்டு வந்து செத்து போன பிள்ளைய அந்த அறைக்குள்ள வச்சு பூட்டிட்டான். நல்லா கவனிங்க, தெரிஞ்சது புள்ள செத்து போனது தெரிந்தது அந்த பிள்ளையினுடைய தாய்க்கும் சூனமித்தியாளுக்கும் கேயாசிக்கும் எலிசாவுக்கும். இப்போ எலிசா அந்த அறைக்குள்ள போய் கதவை பூட்டினார். வேதம் சொல்லுது, தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டினான். யார் அந்த இருவர்? சொல்லுங்க. எலிசாவும் கேயாசியுமா? எலிசாவும் தாயுமா? எலிசாவும் குழந்தையும். அல்லேலூயா. தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டினார். பெத்த தாயை விடவா எலிசாவுக்கு பாசம் அதிகமா இருந்திருக்கும் புள்ள மேல, செத்து போன குழந்தை மேல? பெத்த தாயை விட எலிசாவுக்கு பாசம் அதிகமா இருந்திருக்குமா? இல்ல. இந்த அம்மா செத்து போன குழந்தைய மத்தியானம் வச்சா ராத்திரியில இருந்து நேற்று மத்தியானத்துக்கு இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் ஒரு நாள் புள்ள அழுதுன்னு கிடக்கலாம். என் புள்ள செத்து போச்சு, இவ்வளவு சீராட்டி பாராட்டி செல்லம் கொடுத்து கண்ணே மணியை தேனேன்னு வளர்த்துனே, என் புள்ள செத்து போச்சுன்னு அழுது கிடக்கிறான், அழுதுன்னு இருக்கிறான். அடுத்தது கேயாசி, இவர்கிட்ட போய் கோலை கொடுத்து அனுப்புறாருப்பா, நான் வர்றதுக்கு முன்னாடி வேகமா போயிட்டு செத்து போன குழந்தை மேல இந்த கோலை வை, அது உயிரோடு எழும்புதா பாரு, எதனா மூச்சு வருதா பாரு சொல்லி அவர் அனுப்புறாரு. அவர் வந்தாரு, அவர் ட்ரை பண்ணார், ஒன்றும் கிடைக்கல. இப்ப என்ன செய்யறாரு எலிசா? பாசம் உனக்கு அதிகமா இருக்கலாம், உனக்கு ஜபம் அதிகமா இருக்கலாம், பொறுப்பு அதிகமா இருக்கலாம். 2 பேரும் என்ன பண்ணிட்டாரு? நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே நில்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன் இவங்களை கூட தான் உள்ள வச்சுக்கிறது? ஏன் எலிசா போய் தானும் செத்து போன மகனும் கதவை பூட்டினாரு?
இந்த அம்மா அழுதுனே இருந்திருக்கும் பாசத்துல. குழந்தை இவர் ஜெபம் பண்றாரா இல்லையா, ஜெபம் பண்றாரா இல்லையா, குழந்தை கண்ணு தந்துச்சா இல்லையா, மூச்சு வந்துச்சா இல்லையா, ஏத்து பாதிச்சா இல்லையா, பார்த்துனே இருந்திருக்கும். இந்த அம்மா அழுதுனே இருந்திருக்கும். அவர் பார்த்திருப்பாரு, நான் ஜெபம் பண்ணி எழும்பல, இவர் அடுத்தது இவர் வந்துக்கிறாரு, இவர் ஜெபம் பண்ணாரு பார்த்துடலாம், நம்ம இப்ப ஜெபம் பண்ணது என்னான்னு இவர் பார்த்துருக்கிறாரு. 2 பேரையும் வெளியே அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அப்போ இழந்ததை பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய காரியம், நம்மை விட்டு துரத்த வேண்டியவைகளை துரத்தினால் கர்த்தர் திரும்பவும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எலிசா தன்னால் கிடைத்த ஆசீர்வாதம், தான் தேவ சமூகத்தில் பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு தன் கட்டிலின் மேல செத்து கிடக்கதை பார்க்கிறார். இதை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக நீ தாயாயிரு, நீ உடன் வேலைக்காரனாயிரு, நீ யாராயிரு, எப்படிப்பட்ட ஆளாயிரு, கொஞ்சம் வெளியே நில்லு என்று சொல்லி வெளியே துரத்தி கதவை தானும் பிள்ளையும் செத்து போன பிள்ளையும் உள்ள அவனும் செத்து போன பிள்ளையும் கதவை பூட்டினான். வெளியே துரத்த வேண்டியவைகளை துரத்தினால் இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். கையை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எல்லாம் வேணும். உள்ள அம்மாவும் நின்னுக்கணும், கேசிய நின்னுக்கணும், சொந்தக்காரன் நின்னுக்கணும், பந்தக்காரன் நின்னுக்கணும், இவன் நின்னுக்கணும், எல்லாம் நின்னுக்கணும். இழந்ததும் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். எப்படிங்க நடக்கும்? சில நேரங்களில் நாம் துரத்த வேண்டியவைகளை துரத்தினால் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம், ஆசீர்வாதமா இருந்தோம், அற்புதமா இருந்தோம். நம்ம குடும்பம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை உயர்ந்திருந்தது. அநேகர் நம்மை குறித்து பெருமையாய் பேசும்படியா இருந்தது. ஆனா இன்றைக்கு நாம் இழந்து கண்ணீரோடு, கவலையோடு, போராட்டத்தோடு, நெருக்கத்தோடு இருப்பதற்கு காரணம், தேவ பிள்ளைகளை சில சேர்த்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக் கொண்டதுனால சில இழப்புகள் வந்தது. கர்த்தர் சொல்றாரு, துரத்த வேண்டியவைகளை துரத்தினால் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகமும் வேணும், இயேசுவும் வேணும், இயேசுவும் வேணும், இயேசுவும் வேணும், காசும் வேணும், ஆவியும் வேணும், பாவியும் வேணும். இது வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறது என்ன? நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் ஒட்டி கொண்டிருக்கலாம், இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அவைகளை துரத்தினால், அவைகளை வெளியே அனுப்பினால் நீ இழந்ததை பல மடங்கு திரும்ப தருவேன், நீ இழந்ததை பல மடங்கு திரும்ப தருவேன். மறுபடியும் ஆவியானவர் சொல்கிறார், நீ இழந்ததை பல மடங்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு முறை இதே போல மரித்தவனை உயிரோடு எழுப்புறதுக்காக போறார். அவர் போகும்போது அந்த மரித்த நபர் யாருன்னா, யவீர், ஜபாலய தலைவனாகிய யவீரினுடைய மகள். 12 வயசு அந்த குழந்தைக்கு. அந்த தகப்பன் வந்து சொல்றாரு, ஆண்டவரிடத்துல வந்து சொல்றாரு, என்னுடைய ஒரே குமாரத்தி, 12 வயது நிரம்பிய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறார், நீர் வந்து அவளை சொஸ்தமாக்க வேண்டும். கூப்பிட்டு போறார். கூப்பிட்டு போகும்போது ஆண்டவர் கிட்ட போயிட்டாரு. கிட்ட போகும்போது அங்க ஒரு செய்தி வருகிறது, உம்முடைய ஒரே மகள் மரித்து விட்டால் இனி போதகரை வருத்தப்படுத்தாத. அங்க வீட்டுல இருந்து ஒரு செய்தி வருது. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது, அப்புறம் போய் படிங்க. செய்தி வருது, போதகரை வருத்தப்படுத்தாதப்பா, உன் புள்ள செத்து போயிட்டான். கர்த்தர் சொன்னாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. சரி, பக்கத்து தெருவுக்கு வந்துட்டாங்க. இப்ப வீட்டுக்கு போக போறாங்க. செத்து போன குழந்தைய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்ப போறன்ற ஒரு திட்டத்தோட இயேசு கிறிஸ்து போறாரு. போகும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு வெளியே எல்லாரும் உட்கார்ந்து சந்தடி, அதாவது இந்த தாரை ஊதிக்கொண்டு எல்லாம் ஒரே சத்தம் போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, இந்த யவீரு மகள் எப்படிலாம் ஜெபம் பண்ணா, அவ எப்படிலாம் இருந்தா, இன்னைக்கு செத்து போயிட்டாலே, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி யவீருவை பார்த்து பயங்கரமா அழறாங்க. எல்லாம் கட்டி பிடிச்சு அழறாங்க. ஒரே சத்தம். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்க அழாதீங்க, இவள் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? என்ன பண்ணாங்க? என்னவா படிச்சிங்களா? அதுல நகைத்தார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? சிரிப்பு. அவ்வளவு நேரம் அழுதுன இந்த ஆளு, இவர் சொல்றாரு உயிரோடு எழுப்புற, உடனே சிரிக்கிறான். அவ்வளவு நேரம் அழுதுன இந்த ஆளுக்கு எப்படி உடனே சிரிப்பு வரும்? அல்லேலூயா.
எங்க ஊர்லலாம் என்னன்னா, இங்க சொல்ல நான், நம்ம ஏரியால என்னன்னா, இந்த மரண வீட்டுக்கு சாவு வீட்டுக்கு வருவாங்க. அந்த தெரு மூலை வரைக்கும் சிச்சனே தான் வருவான் மாலை எடுத்துன்னு. என்ன ஆட்டம் ஆடினான் பத்தியா, போய் பொட்டியில் பத்துக்கணும் அப்படின்னு பேசினே வருவான் சிச்சுனே. கரெக்டாக பெட்டிக்கிட்ட வந்தோடனே மாலை போட்டு ஐயோ மாமா போயிட்டியான்னு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே ஊந்துருவான். ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே ஊந்து ஐயோ ஐயோ அடிச்சுன்னு அழுவான். அப்படி அழுவான். என்னன்னா ஆக்டிங். இங்க அவ்வளோ நேரம் அழுதுன்னு இந்த ஆளு இயேசு சொல்றாரு உயிரோடு எழுப்ப போறேன்னு சொன்ன உடனே என்ன பண்றான், எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இயேசு என்ன பண்ணாரு, இந்த மாய் மாலைக்காரனை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. உடனே எல்லாரையும் வெளியே போக பண்ணி, அப்படிதான் சொல்லுது பைபிள், எல்லாரும் வெளியே போக பண்ணி எல்லாரையும் வெளியே துரத்திட்டு கர்த்தர் உள்ளே போனார் சீஷர்களோடு, குழந்தை உயிரோடு எழுப்பினார். சில நேரத்தில் சில மாய்மாலங்கள், மாய்மாலக்காரர்கள், சில தேவையில்லாத ஐக்கியங்கள், சில தேவையில்லாத காரியங்கள் நம் வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருக்கிறதுனாலே கர்த்தரால் கிரியை செய்ய முடியவில்லை. இழந்ததை இழந்தது போலவே இழப்பின் வழியாக போய்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கையில என்னென்ன தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் துரத்த ஆரம்பிக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. உலகமோ வேணும், இயேசுவும் வேணும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேட வேண்டியது, ஆலயத்தில் வந்து அல்லேலூயா போட வேண்டியது. அடுத்த நாள் வெளியே போன உடனே உலகம், பாவம், இச்சைகள், தேவையில்லாத துன்மார்க்க பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத ஐக்கியங்கள், தேவையில்லாத உறவுகள் தேவன் வெறுக்கிறார். தேவன் வெறுக்கிறார். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ, எதையெல்லாம் வெளியே துரத்த வேண்டுமோ அதை துரத்தும் போது தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதோ, நீங்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, நீங்கள் கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவும் இல்லை. உங்களையும் கர்த்தரையும் பிரிப்பது, அவர் முகத்தை உங்களுக்கு மறைப்பது உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அர்ப்பணித்தால் அற்புதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. உலகம், சினிமா, உலகம், சீரியல், இந்த டான்ஸ், அந்த டான்ஸ், இந்த ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம். ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு இது அழகு அல்ல. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்றதுக்கு முட்டி போடியானா 5 நிமிஷம் கூட முட்டி போட முடியல சில பேரால. முட்டி போடுவாங்க, அப்படி சாய்வாங்க, இப்படி ஆசைவாங்க, அவர் கீழே கை வைப்பாங்க, அப்புறம் மல்லாந்துக்குவாங்க, அதுக்கப்புறம் உக்காந்துக்குவாங்க. ஒரு 5 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஸ்டேபிளா உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க முடியல, கவனம் செலுத்தி வேதத்தை வாசிக்க முடியல. ஆனா சினிமா 2 மணி நேரம் பணத்தை நடுவில் வர அட்வர்டைஸ்மெண்ட் கூட விடாம உட்கார்ந்து மிக்சரு, காஃபி, எல்லா சிப்ஸு மொத்தமா எடுத்துன்னு வந்து சோபால உட்காந்து அட்வர்டைஸ்மெண்ட் கூட விடாம பார்க்கிற ஆளுங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா அப்படி தெரியல, அப்படித்தானே? உங்களை பார்த்தா அப்படி தெரியல. நான் உலகத்தில் இருக்கிறத உதாரணத்துக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. மானாட, மயிலாட, கூத்தாட, சொல்வதெல்லாம் உண்மை, கேள்விக்கு கேளு, பதிலுக்கு பதில், என்னென்னவோ இருக்குது. அவனெல்லாம் உட்காந்து பார்த்துக்கின்னு சீரியலை பார்த்துன்னு, சீரியலில் என்ன வருது ஏது வருது, ஒருவேளை அப்படி எதனா ப்ரேயருக்கு வந்து சீரியலை மிஸ் பண்ணிட்டா அடுத்த நாள் யூடியூப்ல போட்டுக்கிறா. எப்பா அந்த அம்மா சொல்லும், ஆயா சொல்லும் பேரங்கிட்ட, எப்பா நேற்று நாடகம் பார்க்கல, அந்த பாஸ்டர் பிரேயர்னார் போய் உக்காந்துட்டேன், இப்போ மறுபடியும் அந்த நாடகம் என்ன ஆச்சுன்னு தெரியல, போட்டு கொடுன்னு விடாம பார்க்குற ஆளெல்லாம் இருக்குது. நீங்க எப்படி? ஹல்லேலூயா. நீங்க எப்படி? இன்னைக்கு உலகத்தோடு ஐக்கியம் இருக்குதா? உலகம் உள்ள இருக்குதா? உலகம் உள்ள இருக்குதா? இன்னைக்கு அதனாலதான் வெளியே துரத்துறாரு எலிசா. உலகத்தை வெளியே துரத்தினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க சரீரத்துக்குள்ள, உங்க ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ள, உங்க ஆவிக்குரிய எல்லைக்குள்ள உலகம் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு தேசத்துக்கு, ஒரு வெளி தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். எந்த நாடு, எந்த ஊர்னு, எந்த பாஸ்ட்னு சொன்னாதான் பிரச்சனை, அதனால பொதுவாக சொல்றேன். ஆனா உண்மை. போயிருந்தேன்.
வெள்ளிக்கிழமை ஆராதனை முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிட பாஸ்டர் கூட்டின்னு போனாரு. எல்லா சபை விசுவாசிங்க எல்லாம் கூட வந்தாங்க. பாஸ்டர் மெசேஜ் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, கர்த்தர் என்ன தொட்டாரு, என்ன இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, எல்லாம் பேசினே வந்தாங்க. சாப்பிட உட்காந்தோடனே அது சொல்றாரு, பாஸ்டருக்கு ஒரு நல்ல படமா போடுமான்னாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உட்கார்ந்த உடனே டிவி ஆன் பண்ணிட்டு பாஸ்டருக்கு நல்ல படமா போடுனாரு. அந்த அம்மா போட்டுச்சு விஜய் படம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது கூட பழைய விஜய் படமா இருந்தா நமக்கு ஞாபகம் வந்துருக்கும். புது விஜய் படம்ன்றதுனால நமக்கு ஒன்றும் தெரியல. நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் தலைவலியாக கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டுங்கன்ட்டேன். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு என்னதான் ஆராதிச்சாலும், என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் ஆழமான சத்தியத்தை கேட்டாலும், என்னதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நல்ல ஐக்கியமா இருந்தாலும், உலகத்துக்குள்ள போகும்போது உலகம் அல்லவா தீட்டுப்படுத்துகிறது. எது நம்மை டாமினேட் பண்ணுது? உலகமா ஆவிக்குரிய வாழ்க்கையா, பாவமா பரிசுத்தமா, இயேசுவின் ரத்தமா, பிசாசின் வல்லமையா? எதற்கு இடம் கொடுக்கிறோம்? கர்த்தர் உள்ளம் துக்கப்படுகிறது. தேவன் ஒரு திட்டத்தோடு அல்லவா நம்மை அழைத்தார். கர்த்தர் ஒரு திட்டத்தோடு அல்லவா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தேவன் ஒரு திட்டத்தோடு அல்லவா இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்தார். இன்றைக்கு நாம உலகத்துக்குள் போகும்போது அது தேவன் நம்மை குறித்து துக்கப்படுகிறார் அல்லவா. துரத்த வேண்டியதை துரத்தி தான் ஆகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்கு? செல்போனை எடுத்தாலே போதும், நீங்க தேட வேண்டியது இல்லை. செல்போனை எடுத்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஏதோ ஒன்று பார்க்கணும் எடுத்தா போதும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆடு அந்த ஆடு இது அதுன்னு தானா வருது. விழிப்புள்ளவர்களா எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பாவத்தை நாம் தேடி போக தேவையில்லை. வெளியே போனா பாவம் உன்னை தேடி வரும். விபச்சாரம் தேடி வரும், சாராயம் குடி எல்லா போதை பழக்க வழக்கங்கள் தேடி வரும். அப்படிப்பட்ட நண்பர்களுடைய சகவாசங்கள் தேடி வரும். உலகத்தின் வல்லமைகள் நம்மை தேடி வரும். ஆனால் இதிலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படிதான் வாழ வேண்டும் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வட்டத்தை கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். அந்த வட்டத்துக்குள்ள பிரமாணம், கர்த்தருடைய வார்த்தை, ஆராதனை, பரிசுத்தம், கிருபை, இப்படி தேவனுடைய பிரமாணங்கள் அடங்கி இருக்கிற வட்டம். அதுக்குள்ள ஓடனா சத்துரு இந்த வட்டத்துக்குள்ள வர முடியாது. நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். வட்டத்தை விட்டு வெளியே போனா சத்துரு நம்மை அடித்து போடுவான். நாம குற்றுயிரா இருப்போம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை அடித்து அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். ஏன் போனோம்? எருசலேம்ல உனக்கு இல்லாத வாழ்க்கையா? எருசலேம்ல உனக்கு இல்லாத ஆசீர்வாதமா? எருசலேம்ல உனக்கு என்ன குறைய கர்த்தர் வச்சாரு? இன்னைக்கு உலகத்துக்கு இல்லாத சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறாரே. உலகத்தில் இருக்கிறவனை விட கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டுதானே போறாரு. எதுக்கு எருசலேமின் வாழ்க்கை விட்டு போகணும்? போக போக வஸ்திரத்தை இழந்தான், சரீர பலனை இழந்தான், அடி மேல அடி, குற்றுயிராய் விழுந்து கிடந்தான். அதே ஆசாரியன் தான் எருசலேமுக்கு தான் போயின்னு இருக்கிறான். ஆசாரியன் அவன் பார்க்கிறான், இவன் நம்ம ஆளாச்சே, இவன் நம்ம எருசலேம்ல இருக்கிறவனாச்சே, இவன் சர்ச்சுக்கு வரவனாச்சே, பார்த்துட்டு ஒதுங்கி போயிட்டான். லேவியன் வந்தான், அவன் பார்க்கிறான், இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது, அவனை பார்த்துட்டு ஒதுங்கி போயிட்டான். தேவச்சனமே, நாம கர்த்தரை விட்டு விலகிட்டோம்னா என்னதான் நமக்கு கலெக்டர் தெரிஞ்சாலும், ராஜா தெரிஞ்சாலும், எம்எல்ஏ தெரிஞ்சாலும், எம்பி தெரிஞ்சாலும், என் சொந்தக்காரன் இப்படி அப்படின்னாலும், என்ன இவங்க தூக்கிடுவாங்க அவங்க தூக்கிடுவாங்க, யாரால ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் சமூகத்துக்கு வந்தால் தான், அர்ப்பணித்தால் தான் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில துரத்த வேண்டியவைகளை துரத்தினால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் துரத்தணுமோ துரத்துங்கம்மா. பெருமை இருக்குதா துரத்துருங்க. பொறாமை இருக்குதா வெளியே அனுப்புங்க, அகற்றுங்க. நமக்குள்ள எரிச்சல் கோபம் இருக்குதா வெளியே அகற்றுங்க. பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்கள், தேவன பிள்ளைகளை குறித்து ஒருவரை ஒருத்தர் குறித்து புறம் சொல்லுகிற காரியம், பழக்க வழக்கங்கதா எல்லாத்தையும் மாற்றுங்க.
இன்னைக்கு வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது, துரத்த வேண்டியவர்களை துரத்தும் போது தேவன் மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை விட்டு துரத்த வேண்டியவர்களை துரத்தினார் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். இது நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிற காலம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தொடர்ந்து 3 நாட்கள் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஜெபங்கள் நடந்திருக்கலாம். காரணம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக தேவன் நமக்கு தந்த தருணங்கள், தேவன் நமக்கு தந்த நேரங்கள். இதை பயன்படுத்தி கொண்டு கர்த்தர் சமூகத்தில் மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பேதுரு 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். 3 வருஷம் அவர் கூடவே நடந்தார். பேதுரு கேட்காத சத்தியம் கிடையாது. எல்லாம் நல்ல ஆழமான சத்தியம், ரொம்ப கடிந்து கொள்கிற சத்தியம். ரொம்ப ஏசப்பா எப்பவுமே முகதாட்சியம் பார்க்க மாட்டார். இவன் அவன் பார்த்து பேச மாட்டார். சத்தியம்னா சத்தியம்தான். சத்தியத்தில் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் 3 வருஷம் சத்தியத்தை கேட்டாலு, 3 வருஷம் கர்த்தரோடு கூட இருந்தாலு, ஆண்டவரோடு டிராவல் பண்ணாலு, அற்புத அடையாளங்களை பார்த்தாலு கூட கத்தி வச்சுனே சுத்தி நிற்கிறான். என்ன வச்சுனே? கத்தி வச்சுனே சுத்தி நிற்கிறான். சேவர்கள் இயேசுவை பிடிக்க வரும்போது கேட்கிறாரு, பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே இவனை ஒரே வெட்டாய் வெட்டுவோமா? என்ன கேட்டாரு? அல்லேலூயா. ஒரே வெட்டாய் வெட்டட்டுமான்னு கேட்கல, வெட்டுவோமா அப்படின்னா நான் ஒரு காதை வெட்டுறேன், நீ ஒரு காதை வெட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசுவோடு இருந்தோம், வேதத்தை கேட்டோம், பைபிள் படித்தோம், ஜெபம் பண்ணியோம், அவர் எல்லா காரியங்களும் பார்த்தோம். கத்தி கூடவே இருக்குதையா. அவர் வார்த்தை சொன்னா போதும், குத்தி குடலை வெளியே எடுத்துரும் அந்த வார்த்தையே. அப்படிப்பட்ட கத்தி. நாவானது பட்டயமா இருக்குது, நாவானது நெருப்பா இருக்குது. அப்படிப்பட்ட பட்டயத்தை வச்சு கூடவே பட்டயம் இருக்குது. என்ன ஆவில நிரம்பினாலும் அந்நிய பாஷை பேசினாலும் ஒரே வார்த்தையில குத்தி வெளியே எடுத்துரும் மொத்தத்தையும். அல்லேலூயா சொல்லுவோம். இவர் இப்படியாமே, அவர் அப்படியாமே. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உனக்கு எதுக்கு அந்த வேலை? உனக்கு எதுக்குமா இந்த வேலை? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மற்றவங்க கதை, அக்கத்து வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, இந்த கதை அந்த கதை, இதெல்லாம் பேசுறதை நிறுத்திட்டு வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வெளியே துரத்த வேண்டிய துரத்துனா இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நேரம் இல்லாதனால அடுத்தடுத்து சொல்றேன். இன்னும் 2 குறிப்பு இருக்குது, சரியான நேரத்துக்கு முடிச்சிருவேன். 2வது குறிப்பு, இவர் என்ன செய்தார்? போனாரு, செத்த குழந்தை இருக்கிற அறைக்குள்ள போனாரு, தாயையும் கேயாசையும் வெளியே துரத்தி தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டினார். ஆமென். சோ நாம துரத்த வேண்டியவளை துரத்தணும். சரி. 2வது என்ன செய்யணும்? முதல் சொன்ன துரத்துறதை துரத்தணும். 2வது என்ன செய்யணும்? வாசிங்க. 33 வசனம் படிங்கம்மா, படிங்க சிஸ்டர், வாசிங்க. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி, தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்தாரு? கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார். நான் கூட ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமைனா கரெக்டாக வந்துடுவேன், உபவாச ஜெபத்துக்கும் வந்துடுவேன். அதுக்கு வராதவங்களும் இருக்கிறாங்க. வராதவங்களுக்கு என்னன்னா வந்தவங்களுக்கு வேலை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. உபவாச ஜெபத்துக்கும் இரவு ஜெபத்துக்கும் பைபிள் ஸ்டடிக்கும் இந்த ப்ரேயர் அந்த ப்ரேயர், எந்த ப்ரேயர் எவ்வளோ ப்ரேயர் வச்சா எல்லாத்துக்கும் நம்ம போயிட முடியுமா? அவங்களுக்கு வேலை இல்லை போகிறாங்க அப்படின்னு நினைப்பு. அல்லேலூயா. வருகிற பிள்ளைகள் எவ்வளவு தியாகத்தோடு, அர்ப்பணிப்போடு, பிரச்சனையோடு, எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும் கர்த்தரை தேடி வராங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. வராதவங்க என்னன்னா அவங்க ஞானவான்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, அது டாபிக் இல்லை, அதை விட்டுருங்க. நல்லா கவனிங்க. இங்க உள்ளே போய் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். இந்த ஜெபம் அந்த ஜெபம் எல்லா ஜெபமும் பண்ணலாம். தனி ஜெபம் இருக்குதா? கையை உயர்த்தி சொல்லுவோம். தனி ஜெபம் இருக்குதா? அல்லேலூயா. இன்றைக்கு அவர் சொல்றாரு, எல்லாரையும் வெளியே புறப்பட்டு போ, எல்லாரையும் தள்ளிட்டு தன் பிரச்சனையை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தான். எது செத்து போனதோ அதுவும் இவரும் கர்த்தரும். அல்லேலூயா சொல்லுவார். அல்லேலூயா. தன் பிரச்சனை என்ன? செத்து போன குழந்தை. தன் பிரச்சனையும் தானும் தேவனும், தேவனும் தானும் பிரச்சனையும். இப்படி கர்த்தர் சமூகத்தில் தனிப்பட்ட விதத்தில் முழங்காலில் நின்றவர் எலிசா.
ஹல்லேலூயா. எனக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனி ஜெபம் கண்டிப்பா நிச்சயமாக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் நில்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். உள்ள வரும்போது சமாதானத்தோட வரோம், வந்து உட்கார்றோம், வசனத்தை கேட்கிறோம், ஆராதிக்கிறோம். வெளியே போன உடனே சிலருக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கே இஷ்டம் இல்லை. வீட்டுக்குள்ள போறதுக்கு இஷ்டம் இல்லை. காரணம், வீட்டுக்குள்ள போனா மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் சண்டை, மறுபடியும் இருள், மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன் தான் வீட்டுக்கு போறோமோ அப்படின்ற நெருக்கம் நம்மை அழுத்துகிறது. இப்படியே வெளியே எங்கன்னா இருந்துடலாமா, சர்ச்சிலேயே இருந்துடலாமா, இந்த பாசு கூட இருந்துடலாமா, அங்க போயிடலாமா, இங்க போயிடலாமா. காரணம், வீட்டுக்கு போக முடியாததுக்கு காரணம் வீட்டுக்குள்ள ஜெபம் இல்லை, வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இல்லை. நீங்க தங்குகிற இடத்துல தேவ மகிமை இறங்கி வரல. நீங்க இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல, இந்த ட்ரினிட்டி தேவாலயத்துல, பேராலயத்துக்குள்ள தேவ மகிமை நிரம்பி இருக்குது. ஆனால் தான் உள்ள வந்தா ஒரு பீஸ்ஃபுல்லா சமாதானத்தோட இருந்துட்டு போறோம். ஆனா வீட்டுக்குள்ள இல்லாததுக்கு காரணம் என்ன? ஜெபம் இல்லை. கணவனுக்கு தனி ஜெபம் இருக்கணும், மனைவிக்கு தனி ஜெபம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு தனி ஜெபம் இருக்கணும். உங்க பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறாங்களான்னு பார்க்கணும், உன் கணவன் ஜெபிக்கிறாரான்னு பார்க்கணுமா? ஹல்லேலூயா. சிஸ்டர்ஸ், உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வீட்டுக்காரர் எங்க போறாரு, யாருக்கிட்ட பேசுறாரு, போன் எவ்வளவு நேரம் பேசுறாரு, யாருக்கிட்ட பேசிக்கிறாரு, எங்க நின்னாரு, எங்க போனாரு, இத்தனை நேரம் ஆச்சு, அத்தனை நேரம் ஆச்சு. நீ சிபிசிஐடி மாதிரி, சிசிடிவி கேமரா மாதிரி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. உன் வீட்டுக்காரருக்காக முட்டி போட்டா போதும், கர்த்தர் தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதே போலதான் கணவன்மார்களும் மனைவிக்காக, பிள்ளைக்காக அழுது புலம்பி, என் பிள்ளை எங்க போறா, எங்க போகுது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுன்னு புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. முழங்கால நின்று ஆண்டவர் சமூகத்துல உங்க பிள்ளைகளை, மனைவிய, உங்க கணவனை கொண்டு வந்து உங்க சமூகத்துல உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற நீங்க பார்த்துக்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது, கர்த்தரை விடவாமா நீ கண்காணிச்சிருவ? சொல்லுமா, கர்த்தரை விட கண்காணிச்சிட முடியுமா உன்னால? கர்த்தரை விட நம்மளை பாதுகாக்க முடியுமா? கர்த்தரே பாதுகாக்கிறார். தனி சமூகத்துல முழங்கால நின்று எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல வைங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, மனஸ்தாபமா, சர்ச்சில் பிரச்சனையா, இல்ல உங்களுக்குள்ள பிரச்சனையா, இல்ல எது பிரச்சனை, முழங்கால நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதை தவிர வேற ஒன்றும் பண்ணாதீங்க. அதை கர்த்தர் சரி பண்ணுவார். கர்த்தர் உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். எந்த மனிதன் ஜெபிக்கிற மனிதனா இருக்கிறானோ அந்த மனிதன் இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வார். ஹல்லேலூயா. தனி ஜெபம் மிகவும் அவசியம், அவசியம். இந்த அம்மா கவனிங்க, இந்த அம்மா கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன? இந்த சுனேமித்தியால் கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த அம்மா புள்ள செத்து போனப்ப புள்ளைய கொண்டு போய் ஜெப அறைக்குள்ள வச்சுட்டாளா, வச்சுட்டு இப்ப தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்காக போறா. கவனிங்க, தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்காக போறா. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஆள் அனுப்புறா, வேலைக்காரனை அனுப்புறா. எனக்கு ஒரு கழுதை வேணும், ஏன்னா கழுதையில தான் பிரயாணப்பட்டு போவாங்க பொருளெல்லாம் வச்சுன்னு. எனக்கு ஒரு கழுதை வேணும், இது வேணும், அது வேணும்னும் போது, எதுக்குன்னு அவங்க வீட்டுக்காரர் கேட்கிறார். படிச்சுங்க பார்க்கலாம், எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க சிஸ்டர். 22, 23. தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இடம் இருக்கும் மட்டும் போய் வரணும். வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டாள். அதுக்கு அவர் என்ன கேட்கிறாரு? அப்பொழுது அவன் இது அமாவாசையும் இல்ல, ஓய்வு நாளும் அல்லவே. நீ இன்னைக்கு அவரிடத்தில் போவதற்கு என்ன காரணம்? அல்லேலூயா சொல்லுவோம். சிலர்லாம் ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறை வருவாங்க. அது போல ஆளு நினைக்கிறேன் இவன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லை, இன்னைக்கு நேரத்துக்கு நான் சர்ச்சுக்கு போறேன். சும்மா ஒரு சிலர் சொல்லுவாங்க, சும்மா சர்ச்சுன்னு போகக்கூடாது பிரதர், அப்புறம் நம்மளையும் ஊழியத்தில் பிடிச்சி போட்டுருவாங்க. பழப்ப பார்க்கணும், நம்ம வேலையை பழப்ப பார்த்தா தான் நம்ம டைலாக்லாம் பேசுவாங்க. கவனிங்க, இவர் பேசுறாரு, என்ன பேசுறாரு? இன்னைக்கு அமாவாசையும் இல்லை,
இன்னைக்கு ஓய்வு நாளில் இன்னைக்கு எதுக்குமா போற? அவர் கேட்கிறாரு, அவங்க வீட்டுக்காரர் கேட்கிறாரு, இன்னைக்கு எதுக்குமா போற? அந்த அம்மா பதில் எப்படி இருக்குது பாருங்க. என்ன சொல்றாங்க? போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், எல்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோம். என்னவா எல்லாம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாம் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. இது போல ஜெபம் பண்ணாதனாலையும் பைபிள் படிக்காதனாலையும் தேவ மனுஷனை போய் பார்க்காதனாலையும் அதனால்தான் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் குடும்பத்தில் வந்திருக்குது. நீ வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை, கிறிஸ்துமஸ்க்கு ஒரு முறை, நியூ இயருக்கு ஒரு முறை, ஈஸ்டருக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு வர்றதுனால தான் பிரச்சனை. எல்லாம் எனக்கு தெரியும், நீ அமைதியா இரு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கிளம்பிட்டான். யார? எதுக்கு? தேவ மனிதனை பார்த்து தான் இழந்ததை பெற்றுக் கொள்வதற்காக. நம்ம ஆளுங்க ரொம்ப சின்சியர். கவனிங்க, வீட்டுக்காருக்கு தெரியாம அம்மா வீட்டுக்கு பணம் அனுப்புவாங்க. வீட்டுக்காருக்கு தெரியாம அம்மா வீட்டுக்கு அரிசி பருப்பெல்லாம் ஏற்றி அனுப்புவாங்க. வீட்டுக்காருக்கு தெரியாம அம்மா கிட்ட என்ன பண்ணா, மாமியார் என்ன பண்ணா, மருமக என்ன எல்லாம் பேசுவாங்க. சர்ச்சுக்கு போறது மட்டும் வீட்டுக்காருக்கு தெரியாம போவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சர்ச்சில் காணிக்க கொடுக்கறது, தசம பாகம் கொடுக்கறது மட்டும் வீட்டுக்காரர் சொன்னாதான் கொடுப்பாங்க. வீட்டுக்காரு திட்டாருங்க, பாஸ்டர் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் பாஸ்டர், அவர் போவானான்றார் பாஸ்டர். இதுல தான் ரொம்ப கீழ்ப்படிதல் இருக்கும். இந்த சுனமித்தல் அப்படி இல்லை. இவர் கேட்கிறாரு, ஏமா இன்னைக்கு அமாவாசை இல்லை, இன்னைக்கு பௌர்ணமி இல்லை, இன்னைக்கு ஓய்வு நாள் இல்லை, இன்னைக்கு நேரத்துக்குமா ஜெபம் பண்றது? எப்பா நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் தலையிடாத. நீ வேற சொல்றியா, ரசம் செய்யறியா, பிரியாணி செய்யறியா, சோறாக்கி போடுன்றியா, கடைக்கு போனன்றியா, ஃபங்க்ஷனுக்கு போனன்றியா, உங்க அம்மாவை பார்த்துக்கணுன்றியா, உங்க அப்பாவை பார்த்துக்கணுன்றியா, எல்லாம் பண்ற. ஜபத்துக்கு தடையா இருக்காத. அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு வீட்டுக்கார் திட்டாரு, மனைவி திட்டா, பொண்ணு இப்படி பண்ணிச்சு, பையன் அப்படி பண்றா, ஏன்னா எல்லாம் திட்டுறாங்க, கேள்வி கேட்கறாங்கன்னு ஜெபம் பண்ணாம நிறுத்தாதீங்க. வேதத்தை வாசிக்காம நிறுத்தாதீங்க. தேவ சமூகத்துல காத்து இருக்கணும். நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வரும்போதுதான் இன்னும் அதிகமா ஜெபத்தை அதிகமாக்கணும். அல்லேலூயா. நேரம் இல்லாதனால அப்படியே சுருக்கமா சொல்றேன். இரண்டாவதாக நம் வாழ்க்கையில் தனி ஜெபம் இருக்க வேண்டும். சூழ்நிலை, கணவர் குடிக்கிறாரா, வீட்டுல மனைவி ரட்சிக்கப்படாத மனைவியா, பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களா, எல்லாம் தூங்கட்டும். ராத்திரி 10 மணி 11 மணிக்கு மேல, 12 மணிக்கு மேல நீங்க முழங்கால நில்லுங்க. தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க பிரச்சனைகளை. இல்ல அதிகாலையில் எழுச்சிருங்க, 3 மணிக்கு எழுச்சிருங்க, 4 மணிக்கு எழுச்சிருங்க. கர்த்தர் சமூகத்துல போராடுங்க, கண்ணீர் விடுங்க, ஆண்டவர் சமூகத்துல மன்றாடுங்க. இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வோம். ஜபம் இல்லாம இருக்கக்கூடாது, வேத வாசிப்பு இல்லாம இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்துல தேவனோடு ஒரு சரியான ஐக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பாஸ்டர் ஜபிக்கும் போது, சபை ஜபிக்கும் போது கூட சேர்ந்து ஜெபம் பண்றோம். இதை கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை ஒதுக்கிறேன், அதை ஒதுக்கிறேன், இதை எரிக்கிறேன், அதை சுட்டரிக்கிறேன், மொத்தமா சேர்ந்து கும்பலா மொத்தம் யுத்தம் பண்ணிட்டோம். தனியா போய் நிற்கும் போது தனியா நிற்க முடியல. பிசாசு தனியா வரான், தனியா வந்து நிற்கிறான். என்ன பண்ண? சர்ச்சில் என்னவோ பண்ணல, நீ என்ன கட்டுறேன்ன, என்ன துரத்துறேன்ன, இப்போ வாடா பார்க்கலாம், இப்போ வா பார்க்கலாம் அப்படின்னுவான். அப்ப தனிப்பட்ட விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் சரியான ஜப வாழ்க்கை இருக்குமானால் நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வோம். கையை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. சரி, முடிக்க போறேன். 3வது குறிப்பு 5 நிமிஷம். 3வது குறிப்பு 34 வசனம் படிங்க. 34. கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும். கிட்ட போய் இப்ப அரைக்கதவு பூட்டிட்டாரு, வெளியே துரத்த வேண்டியங்களை துரத்திட்டாரு, பூட்டினாரு, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தாரு. 34ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றார். கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கை அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்போது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அல்லேலூயா. அடுத்தது மறுபடியும் 35ல அங்கும் இங்கும் உலாவி அதே போல மறுபடியும் செய்கிறார். பிள்ளை 7 தரம் தும்மி மறுபடியும் கண்களை திறந்தான். ஹல்லேலூயா. ஒரு ட்ரீட்மெண்ட். மெடிக்கல் லைன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு திடீர்னு மூச்சு அரெஸ்ட் ஆயிடுச்சு, மூச்சு வரல, ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒன்று, மூச்சு பேச்சு வரல, மயக்கி விழுந்துட்டாங்கன்னா சிபிஆர் செஸ்ட்ல மார்ல செஸ்ட்ல வச்சு நல்லா பம்ப் பண்ணுவாங்க, அழுத்துவாங்க மூச்சு எடுக்கணும்னு. அல்லேலூயா. அடுத்தது கை
காலெல்லாம் நல்லா அனல் உண்டாகும்படி தேய்ச்சி விடுவாங்க. அல்லேலூயா. அடுத்தது, ஒருவேளை ஆக்சிஜன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான சூழ்நிலை இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா வாயோடு வாயை வச்சு அந்த இவங்களுடைய சுவாசத்தை செத்து போனவனுக்கு, அதாவது மூச்சு இல்லாதவனுக்கு ஊதுவாங்க. ஆமென். அல்லேலூயா. இதை தான் நம்மால் தொடங்குறாரு. உள்ள அறைக்குள்ள போனாரு, துரத்த வேண்டியதை துரத்துறாரு, ஜெபிக்க வேண்டியது ஜெபிச்சாரு. அடுத்தது ஒரு காரியத்தை செய்தாரு, அங்கே பிள்ளை உயிரோடு எழும்புவதற்காக செய்ய வேண்டியவைகளை செய்தார். கவனிங்க, சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். குழந்தைக்கு வயசு 6 இல்லை 7. குழந்தை இவ்வளவு பெருசு இருக்குது, இவ்வளவுதான் உயரம். 6 வயசு 7 வயசு குழந்தை எவ்வளவு உயரம்? இவ்வளவுதான் உயரம். ஆனா நம்ம ஆளு தீர்க்கதரிசி, அந்த காலத்துல இருந்த ஊழியக்காரங்கெல்லாம் 9 அடி 10 அடி 12 அடி 13 அடி உயரமானவங்க. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. நான் ஒரு முறை ஒரு நாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தப்ப யோபு கல்லறை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. பைபிள்ல இருக்கிற யோபு அவருடைய கல்லறையை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. ஸோ அந்த சரித்திரங்கள்லாம் படிக்கும்போது 13 அடியே நம்ம உயரமா இருக்கிறார், அவ்வளோ உயரமான ஆள். அன்னைக்கு இருந்த ஆட்கள்லாம் நல்ல உயரமான ஆள். நானே 6 அடி இருக்கிறேன், நல்ல 7 அடி. அவர் இருந்திருப்பார் எலிசா 10 அடி 12 அடி 13 அடி இருந்திருப்பார், இவ்வளோ உயரம். அல்லேலூயா. ஆனா குழந்தையோட கையோட கை வச்சாராம், குப்புறப்படுத்து கொண்டாரா, வாயோட வாய வச்சாரா, கண்ணோட கண்ணை வச்சாரா. இவர் கை நீட்டினா அவ்வளவு தூரம் போகுது, அந்த குழந்தை கை நீட்டினா இவ்வளவு தூரம் தான் வருது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இவர் கை நீட்டினா அவ்வளவு தூரம் போகுது, குழந்தை கை நீட்டினா இவ்வளவு தூரம் தான் வருது. இவர் இருக்கார் இவ்வளவு பெருசு, அது இருக்குது இவ்வளோண்டு. அல்லேலூயா. செத்தவைகளுக்காக தன் சரீரத்தை ஒடுக்கினார். யோசித்து பாருங்க, அவளை நீட்டு இருக்கிற கையை இவ்வளவு கொஞ்சம் ஒடுக்கினாதான் அந்த குழந்தை கை மேல வைக்க முடியும் இல்லையா? அல்லேலூயா. இல்ல என் கை நீளம் நீட்டினா அற்புதம் கிடைக்குமா? அற்புதம் நடக்குமா? நடக்காது. ஒடுக்க வேண்டியவையில ஒடுக்கணும், அடக்க வேண்டியவையில அடக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கண்ணு மேல கண்ணு, ஒடுக்க வேண்டியதை ஒடுக்கினாரு. வாய் மேல வாய், அடக்க வேண்டியதை அடக்கினாரு. கை மேல கை, ஒடுக்க வேண்டியதை ஒடுக்கினாரு. இன்னைக்கு சில நேரத்துல ஒடுக்க வேண்டியதை ஒடுக்கினால் அற்புதம் நடக்கும். இச்சை அடக்கம், இச்சை அடக்கம். எப்படி வேணாலும் நாம கை இருக்குதுன்றதுக்காக நீட்டிடலாமா? எதை வேணாலும் எதுக்காக வேணா நீட்டிடலாமா? எங்க வேலை செஞ்சாலும் எதுக்காக வேணா நீட்டிடலாமா? பண ஆசை, பொருளாசை, இதை தொடர்றது அதை தொடர்றது, இந்த பாவம் அந்த பாவம், எதையெல்லாம் ஒடுக்க முடியுமோ ஒடுக்கினார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இச்சை அடக்கம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இச்சை அடக்கம் அவசியம். அது உணவா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் அவசியம். இச்சை அடக்கம் இருந்தால் தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இச்சை அடக்கம். நம்ம ஆளுங்கள் எல்லாம் அவங்களுடைய சுபாவத்தை சில நேரத்தில் சர்ச்சில் பார்க்க முடியாது, சில நேரத்தில் வீட்டில் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க யாருன்றதை காமிச்சிருவாங்க. வேலைக்கு, காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு, தண்ணி பிடிக்க குழாடிக்கு போனா ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. இவா சர்ச்சுக்கு வந்தா அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. தண்ணி பிடிக்க போனா அநியாய பாஷை. ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. எத்தனை என்னெல்லாம் பேச முடியும், எங்கிருந்து தான் அது போல வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள். காரணம் என்ன? 10 அன்னைக்கு இப்பெல்லாம் எப்படின்னு தெரியல. அன்ன காலத்துல பாத்தீங்கன்னா தெருக்குழா தான். தெருக்குழால 10 ஒரு வீட்டுக்கு 10 குடம், 10 குடம் பிடிக்கணும் தண்ணி. அந்த 10 குடம் பிடிச்சிட்டு ஒரு குடம் எக்ஸ்ட்ரா அப்படி பிடிக்கலனா கூட அப்படி வச்சுட்டா போதும், அங்க பறக்கும் பாரு எல்லா குடமும். ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. ஆமா, எல்லா அந்நிய பாஷை அபிஷேகம்லாம் எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஆள் யாருன்றதை காமிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்த்தாலே தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரு பின் டிராப் சைலண்ட் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுவான். அபிஷேகத்தை பார்த்து இல்ல, ஆவியை பார்த்து இல்ல, தேவ பிள்ளைகள் இல்ல, அந்த ஆக்ரோஷம். இன்னைக்கு சில நேரத்துல நம்ம சோதிப்பதற்காக சில பிரச்சனைகள்லாம் வரும். ஹல்லேலூயா சொல்லுவான்.
நம்முடைய சுபாவத்தை சோதிப்பதற்காக சில பிரச்சனை எல்லாம் வரும். கர்த்தரே அனுமதிப்பாரு. சில நேரத்தில் கோவப்படுற சூழ்நிலை, சண்டை போடுற சூழ்நிலை, பல சூழ்நிலைகள்லாம் நம்ம கூட இருக்கிற ஆளே நம்மளை நமக்கு அதுவே போதும், வேற யாரும் தேவையில்லை, பிசாசெல்லாம் தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. கட்டின பொண்டாட்டி போதும், கட்டின புருஷன் போதும், பிசாசெல்லாம் தேவையில்லை, எக்ஸ்ட்ராலாம் பிசாசு தேவையில்லை, அவரே போதும். அவரே நம்மளை எவ்வளோ கோபத்தை உண்டாக்க முடியும் உண்டாக்கி இதெல்லாம் கர்த்தர் ட்ரைனிங் கொடுப்பாரு. சில நேரத்தில் அடக்க வேண்டியதை அடக்குனா, ஒடுக்க வேண்டியதை ஒடுக்குனா, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஸோ நேரம் இல்லை, முடிக்கிறேன். இன்றைக்கு அன்றைக்கு அந்த பெண் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டாள். எலிசா தன்னால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். காரணம் ஒன்று, துரத்த வேண்டியவைகளை துரத்தினார். இரண்டாவது, அங்கே ஆண்டவர் சமூகத்தை நோக்கி தனிப்பட்ட விதத்தில் அறை கதவை பூட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்தார். மூன்றாவது, தன்னை ஒடுக்க அர்ப்பணித்தார். அல்லேலூயா சொல்லுவார். இப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த காலை நேரத்தில் உயிர்ப்பிக்கிற கர்த்தர், திரும்ப கொடுக்கிற கர்த்தர், திரும்ப ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கர்த்தர் நம் மத்தியில் ஆண்டவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் தம் ரத்தத்தினாலே, தன் மரணத்தினாலே, கர்த்தர் நமக்காய் ஜீவனை கொடுத்ததினாலே இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு விசை இறங்கி மறுபடியும் உங்கள் ஆசீர்வாதங்களை புதுப்பிக்கவும், நீங்கள் இழந்ததை திரும்ப தருவோம் கர்த்தர் வந்திருக்கிறார். அன்றைக்கு சிம்சோன் ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே என் கண்கள் பிடுங்கப்பட்டது, என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் வீரனாயிருந்தேன், ஒரு காலத்தில் அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்தேன், ஒரு காலத்தில் சாதனையாளனாயிருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பெலிஸ்தர்களுக்கு முன்பாக, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒரு விசை என்னை நினைத்தருளும், ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று கேட்டார். ஒரு விசை கர்த்தர் நினைத்தருளினார். கையை உயர்த்தி சொல்லுவோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார். நீங்கள் இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தரும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் தம் ரத்தத்தினாலே, தம்முடைய ஆவியின் வல்லமையினாலே கர்த்தர் நம்மை தொடும்படி, விடுவிக்கும்படி, கர்த்தர் நம்மை ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்கும்படி கர்த்தர் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஓ தேவ பிள்ளைகளே, நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். உன் ஆசீர்வாதங்களை பிசாசு பறிப்பதில்லை, துன்மார்க்கன் பறித்துக் கொள்வதில்லை, இந்த உலகம் பறித்துக் கொள்வதில்லை. ஒன்னையும் விடாதீங்க. இன்னைக்கு எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே எனக்கு நீர் தந்தவைகள், அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆண்டவரே நீர் தந்தவர்கள் நாம் ஒன்றா இருக்குது போல அவர்களும் ஒன்றா இருக்க வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் எனக்கு தந்த ஒருத்தரை நான் இழக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு எல்லாரும் வேணும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தந்ததை நான் இழக்க மாட்டேன். ஒரு காலத்தில் நான் சந்தோஷமா இருந்தேன், ஒரு காலத்தில் நிம்மதியாக இருந்தேன், ஒரு காலத்தில் நாங்கள் குடும்பமாக இருந்தோம், ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தேன், ஒரு காலத்தில் ஜெப வீரனாக இருந்தேன், ஒரு காலத்தில் பரிசுத்தத்தில் வெற்றி நடை போட்டேன், ஒரு காலத்தில் ஆண்டவரே நான் பல காரியங்களை சாதித்திருக்கிறேன். இந்த ஊழியத்தில் ஒன்றிணைந்து இந்த ஊழியத்துக்காக ஓடுவதும் கொடுப்பதும், ஆண்டவரே நான் தான் இந்த ஊழியத்தில் தகப்பனோடு ஒரு பிள்ளையாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் பின்வாங்கி இருக்கிறேன், இன்றைக்கு நான் உடைந்து போயிருக்கிறேன், இன்றைக்கு நான் இழந்து போயிருக்கிறேன். திரும்பவும் என்னை உயிர்ப்பியோம், திரும்பவும் என்னை உயிர்ப்பியோம். எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரை திரும்பவும் என்னை உயிர்ப்பியோம், திரும்பவும் என்னை உயிர்ப்பியோம், திரும்ப என்னை உயிர்ப்பியோம். ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்க, திரும்ப என்னை உயிர்ப்பியோம். ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியோம், எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்க மத்தியில் இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டையா, இறங்கட்டையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேளுங்க ஏசப்பா, உங்க ரத்தம் எங்களை உயிர்ப்பிக்கும். நம்ம வாழ்க்கை செத்து போயிருக்கலாங்க, ஏசப்பாவின் ரத்தம் சாகல. சென்ற வருஷத்துல கூட இஸ்ரேல்ல இயேசு கிறிஸ்து மரித்த இடத்துல பிளட் ஸ்டெயின் எடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுல இன்னும் உயிரணுக்கள் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறது. நம்ம வாழ்க்கை செத்து போயிருக்கலாம், ஆசீர்வாதம் செத்து போயிருக்கலாம், இயேசுவின் ரத்தம் சாகல. அந்த ஜீவனுள்ள ரத்தம் நம்ம ஆசீர்வாதத்தை உயிர்ப்பிக்கும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா, எங்கள் ஆசீர்வாதத்தை திரும்ப தாரும், எங்களை ஒப்பு கொடுத்துறோம்ப்பா, துரத்த வேண்டியங்களை துரத்த ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா.
ஒப்பு கொடுக்க. என்னெல்லாம் என் வாழ்க்கைக்கு எனக்கே நல்லா தெரியும். நான் அதிகமாக கோவப்படுறேன், பொய் பேசுறேன், அடுத்து எனக்குள்ள பல ஆசைகள், இச்சைகள், பல ரகசிய பாவங்கள் இருக்குது. என்னை மன்னியும், இனி எல்லாத்தையும் வெளியே அகற்றுகிறேன். ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க பரலோகம் உனக்கா இறங்கி வருகிறது. ஜி மைனர் பண்ணுங்க. ஒப்பு கொடுக்க பரலோகம் உனக்கா இறங்கி வருகிறது. ஹalleluya. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றுகிறார், நம்முடைய இழப்புகளை மாற்றுகிறார், நம்ம சூழ்நிலைகளை மாற்றுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு தேவ பிள்ளையை உன வெறுமையை அனுப்பல, உன வெறுமையை அனுப்ப மாட்டார். இன்னைக்கு வெறுமையை அனுப்ப மாட்டார். ஒருவேளை நீங்க உங்க இப்ப இருக்கிற வாழ்க்கையில சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு இருக்கலாம். இது போதும், இது போதும். போதும் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், கிருபைகளா இருக்கட்டும், அபிஷேகமா இருக்கட்டும், கர்த்தர் நீ போதும் என்று சொன்னா விட்டுட மாட்டாரு. ஆண்டவர் பல மடங்கு கொடுப்பார். இன்னைக்கு கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மத்தில வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் மகிழ்ந்து இருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும், ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோனே, உன் சிறையிருப்பு திரும்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பு திரும்பும். கைதட்டி பாடுவோம். ஆமென். ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே. எல்லாம் கைதட்டி. ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். இன்னைக்கு ஓ இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். உங்க சோர்வுகள், உங்க துக்கங்கள், உங்க போராட்டங்கள் எல்லாம் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் மாற்றுகிறார். உங்க இழப்புகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்போதே தோன்றும், அது இப்போதே தோன்றும். இன்றைக்கு, இன்றைக்கு நீ இழந்தவைகளை, இழந்த அபிஷேகத்தை, இழந்த கிருபையை, இழந்த பரிசுத்தத்தை, இழந்த வல்லமையை, ஓ fire, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒவ்வொருவரும், ஒவ்வொருவரும் தேவ மகிமை, தேவ மகிமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை. பின்னாடி எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இன்றைக்கு இழந்ததுக்கு ஈடாக பல மடங்கு, பல மடங்கு, பல மடங்கு கர்த்தருடைய அக்கினி பல மடங்கு, பல மடங்கு கொடுக்கிறார். ஓ நீ இழந்து கண்ணீரோடு இருக்க கர்த்தர் சித்தம் அல்ல. கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். மகளே, உன் எல்லைகளில் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. அர்ப்பணித்து விடு, அர்ப்பணித்து விடு, ஒப்பு கொடுத்து விடு. இனியும்
தீங்கை காணாதிருப்பாய். இனியும் தீங்கை காணாதிருப்பாய். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செத்ததை திரும்ப பெற்றுக் கொண்டால், சிலருடைய கர்ப்பத்தின் கனிகள் வயிற்றிலே செத்து இருக்குது. 40 நாள், 1 மாசம், 2 மாசம் கர்த்தர் எனக்கு தந்த குழந்தைகள் கர்ப்பத்தின் கனி செத்து போச்சே. நீ இழந்ததை தேவன் திரும்ப தருவார். உன் ஆசீர்வாதம் திருப்பப்படும். ஒரு காலத்துல ஜபத்துல வெற்றி நடை போட்ட நீ இன்னைக்கு ஜபிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். உன்னை எழும்ப கர்த்தர் விரும்புகிறார். உன்னை எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். தேவப்பிள்ளை, பரிசுத்தத்தை விட்டு விழுந்தியா? ஓ, பாதாளத்தின் வாசப்படியில நின்று கொண்டிருக்கிறியா? இன்னைக்கு கர்த்தருடன் நேசிக்கிறவரா வந்திருக்கிறார். மனம் திரும்பினான், நீ முன்னே நாட்கள் இருந்தது போல மறுபடியும் நிறுத்துவார். ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இழந்ததை திரும்ப தாரும். தந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொடர்ந்து நடக்கிற 2ஆம் ஆராதனையில கர்த்தர் கணக்கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென்.